மதிவாணன் சார், இந்த அனைத்து கட்சி கூட்டம் இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க போகுது? இதுவரைக்கும் பல முதலமைச்சர்கள் முயற்சி செஞ்சு பார்த்துட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த சுமூக பேச்சுவார்த்தை இதெல்லாம் காலம் தாழ்த்துற விஷயம், அதில் கலந்துக்க கூடாது அப்படின்னு அனைத்து எல்லா கட்சிகளுமே சொல்கிறாங்க. விஜய் என்ன செய்ய போகிறார் சார்? இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது சார். ஒன்று, காவிரி நீர் பங்கீட்டில் நமக்கு உரிய பங்கை உச்சநீதிமன்றம் சொன்னதை அந்த ஆணையம் குறிப்பிட்டதை நாம் பெறணும், இது ஒரு இஷ்யூ. ரெண்டாவது, மேகதாத்தில் புதுசாக ஒரு அணை கட்டுவதை தடுக்க வேண்டும். இந்த ரெண்டு இஷ்யூ தான் இப்போ கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இப்போ சிவகுமார் முதலமைச்சராக ஆகிறதுக்கு முன்னால் நிறைய பேசியிருக்காரு, நிறைய கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு அவர் பேசுகிறத ஒரு வார்த்தை நான் படிச்சிடுறேன். த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் கம்மிங் அண்ட் வி வாண்ட் டு டிஸ்கஸ் த காவேரி வாட்டர் இஷ்யூ அண்ட் ஒர்க் அவுட் எ சொல்யூஷன் இன் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் போத் த ஸ்டேட்ஸ். ஐ ஹவ் அக்செப்டட் இஸ் லெட்டர் அண்ட் கன்வேட் தட் வி ஷுட் ஒர்க் டுகெதர். 3:59க்கு இவர் செய்தியாளர்கள்கிட்ட போய் பிடிஐயில் வந்த செய்தி. அதாவது 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்க இந்த பிரச்சனையை ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் விசாரிச்சிட்டு இருக்க போது நீதிபதிகளே சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, ஏங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் வழக்கு மன்றத்தில் நிற்கிறீங்க, 2 பேரும் பக்கத்து ஸ்டேட் தானே, 2 முதலமைச்சர்களும் சந்தித்து பேசி இதை சார்ட் அவுட் பண்ண மாட்டிங்களா அப்படின்ற கேள்வியை சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய பஞ்சமாக பாதகம் இல்லை. எம்ஜிஆர் போயிருக்காரு, மற்றவங்கெல்லாம் போயிருக்காங்க, பாவு சண்முகம் பேசியிருக்காரு. அதனால் தமிழ்நாட்டிலேருந்து போய் கர்நாடகா ஆட்சியாளர்களிடம் பேசுவது, வாதிடுவது, நியாயத்தை எடுத்துரைப்பது என்பது தப்பு அல்ல. ஸோ திரு விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறோம்னு ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா? அதெல்லாம் ஸ்டாலின் எப்போ போனாரு? ஸ்டாலின் எப்போ போய் பேசினாரு? நீதிமன்றங்களில் வழக்கு தொடுப்பது, வழக்குக்கு மேல் வழக்கு தொடுத்து கொண்டே இருப்பது, இது டைம் கன்சூமிங் தாங்க. அதுக்கு பதிலாக நேராக இப்போ பாருங்கள், அந்த லாங்குவேஜ் டேனரை பாருங்கள். we want a solution in the best interest of both the states. இல்லை, அந்த சொல்யூஷன் உச்சநீதிமன்றம் கொடுத்த சொல்யூஷனை கர்நாடகா ஏற்றுக்கலையா? ஏற்றுக்கலைங்க. ஏற்றுக்காததால் தானே இப்போ இவ்வளோ பிரச்சனை வருது. ஏங்க, அந்த ஆணையம் கொடுத்த தீர்ப்பையோ அல்லது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையோ அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்தால் இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லையே, ரெகுலேட் ஆகிட்டே இருக்குமே. அது ஏற்றுக்காத போது தான் திரும்பவும் நீதிமன்றங்கள், இப்போ அந்த தீர்ப்பு தான் செயல்படலையே. இப்போ நீதிமன்றத்துக்கு திருப்பி போனால் என்ன பண்ணுவாங்க? அந்த முதலமைச்சரை என்ன பண்ணுவாங்க? கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டில் தூக்கி நிறுத்திடுவாங்களா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, திரு விஜய், நீங்கள் சரியாக குறிப்பிட்டீங்க ஆரம்பத்தில், திரு விஜய் புதுசாக சிந்திக்கிறாரு. தேவையில்லாமல் அண்டை மாநிலத்தோடு பகை உணர்வை கிளப்ப வேணாம். கர்நாடகமும் நம்ம திராவிடம்ன்ற பெரிய குடும்பத்தில் ஒரு பகுதி தானே. திராவிட மாடல் நடத்துகிறவங்கெல்லாம் கர்நாடகத்தை ஒரு எதிரியாகவும் தமிழ்நாட்டுக்கு விரோதியாகவும் சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவதுங்க, முதல் விஷயத்துக்கு நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம் மேகதாது, நம்ம இவர் சொன்னார், சோமு சார். அதாவது 1924 அந்த உடன்பாடு கடைசியாக போட்டது. அது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் ஃபெயில் டு ரினியூ இட். அவர் அதை புதுப்பிக்கலை. அதனால் எந்த உடன்பாடும் இல்லாமல் இப்போ அந்த இடத்துல நிற்கிறோம், நீதிமன்றங்கள் ஆணையங்களை நம்பி. அப்போ அந்த பீரியட்லேயே சொன்னார் அவர், கபினி அணை கட்டப்பட்டிருக்கு காவேரி ஆற்றின் குறுக்கே, ஹேமாவதி அணை கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் எந்த பீரியடில் கட்டினாங்க? திமுக அதிமுக தானேங்க 67லேருந்து மாறி ஆண்டிருக்காங்க. இப்போ இவர்களுடைய ஆட்சியில் தான் கட்டியிருக்காங்க. இன்றைக்கி மேகதாது பற்றி பூச்சாண்டி காட்டுறாங்க. நான் துரைமுருகன் இருக்கார, முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர், திமுகவில் மூத்த அரசியல்வாதி, அவர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் சொன்னார் செய்தியாளர்கள் சந்திப்பில், இதை பெருசாக்க வேணாங்க, ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது சிவகுமாரால் கர்நாடகாவால் மேகதாதுல, ஏன்னா தமிழ்நாடு அனுமதிச்சால் தான் நாங்கள் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு வெரி கேட்டகரிக்கலாக சொன்னார். அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம், அதுக்கப்புறமா
நம்ம ஆட்கள் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அது பாலைவனம் ஆயிடும், டெல்டா காவேரி மத்திய அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி சொல்லியிருக்காருல 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் தேவையில்லை அப்படிங்கறது அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அவர் சொல்லி இருக்கிறாரு. அது தவறான தகவல். அதுக்கு பிரதமருக்கு பதில் எழுதியிருக்காரு. முதலமைச்சர் உடனே நேற்று பத்திரிகைலாம் வந்திருக்கு. அதாவதுங்க நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு வந்திருக்குது படிக்கிறேன். Karnataka's attempt to get clearance for Meghathatu project suffered a setback with the Central Water Commission returning the detailed project report DPR to the state government last month. போன மாதமே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே ஏற்றுக்க முடியாது, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா அதுக்குள்ளே நிறைய இருக்குது, நான் படித்து நேரத்தை வீணா. அதாவது ஏற்கனவே ஒரு பங்கீட்டு முறை இருக்குது இல்லையா, இந்த கீழே இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவங்க மேலே இருக்காங்க. கர்நாடகா என்பது மேல அப்பர்ல இருக்கு. சோ அந்த கோர்ட் ஜட்ஜ்மென்ட் வரும்போது அத இன்டர்பிரேஷனை ஒரு பார்லிமென்ட்ல மத்திய அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர் என்ன பண்ணிட்டாரு, கிளாரிஃபை பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டினுடைய என்ஓசி தேவையில்லை. அதான் சொல்றாரு. அவர் சொல்றாருங்க. ஆனா அந்த தீர்ப்புல அப்படி இல்ல பண்ணிட்டாரு. இல்ல அந்த தீர்ப்புல இவர் சொல்ற விஷயம் இல்லைங்க. அதாவது அவர் தவறான தகவலை கொடுத்திருக்கிறார். நான் நேற்று கூட ஒரு விவாதத்தில் ஆமாம் பார்லிமெண்ட்டில் பல தவறான தகவல்கள்லாம். இப்போ யார் மாணவர்கள் மேலே பெல்லட் அடித்தாங்கன்னா ஹோம் மினிஸ்டர் 2 நாளாக பார்லிமெண்ட்டுக்கே வராமல் இருக்கார் அமித்ஷா. இதெல்லாம் பார்லிமெண்ட் என்பது அதனுடைய உன்னதத்தன்மைலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ நல்லா விஷயங்களை மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் சொல்லிட்டதாலேயே அது உண்மையாக இருக்கணும்னு நம்பின காலெல்லாம் போச்சுங்க. பாராளுமன்றத்தை தவறா வழி நடத்துற ஆட்கள் இன்னைக்கு தீர்ப்புல மற்ற மாநிலங்களுடைய அதை சுட்டி காட்டி இருக்காரு. நேற்று நீங்க பிரதமருக்கு நமது முதல்வர் அனுப்பிய கடிதத்தை இந்த மினிஸ்டர் வந்தோம் அதில் நீங்க முழுமையா படிச்சீங்கன்னா இது எப்படி இந்த அமைச்சர் பேசுனது தப்பு. அந்த தீர்ப்பு 2018 தீர்ப்பில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை அவர் பாராளுமன்றத்தில் இல்லை, அப்படி ஒரு கண்டிஷன் இல்லைன்னு சொன்னது தப்புன்னு சொல்லி இன்னொரு விஷயத்த சொன்னார். நான் அதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் அலமாட்டி டேம் இருக்கு இல்லைங்களா, நமக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சுன்னா என்ஓசின்னு அதை சுருக்காதீங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்லாம் சுருக்காதீங்க. அதாவது அண்டை மாநிலங்களின் இந்த நீர் பங்கீடு குந்தகம் இல்லாம ஒரு ரூல் இருக்குன்னா, ஆமா கர்நாடகாவில் மேகதாதுல அணை கட்ட முடியாங்கிற தீர்க்கமான முடிவுக்கு தமிழ்நாடு வந்திருக்கும்ல, ஏன் பதறாங்க? இல்லைங்க, ஏன் பதறாங்கன்னா தொடர்ந்து கர்நாடகத்தில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. எறும்பூர கல்லும் தேயும்ன்றது நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அவங்க தொடர்ந்து இருக்குங்க. ஆனாலும் இப்ப எல்லாம் சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு சொல்லியிருக்கு, எல்லாரும் இவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்குறாங்களா? இப்ப கர்நாடகா தொடர்ந்து அவங்க பண்றாங்க. இப்ப பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற நெருக்கடி நீங்க புரிஞ்சுங்க. பாஜகவுக்கு கர்நாடகாவில் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் அதுக்கு கிடையாது. ஒரே ஒரு எம்எல்ஏ தான், ஒன்று கண்ணே கண்ணுன்னு. காங்கிரஸுக்கும் கர்நாடகாவில் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் கூட்டணியில் ஏதாவது சேர்ந்தாதான் உண்டு. அப்போது இந்த 2 கட்சிகளுக்குமே கர்நாடகா பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இன்னும் 2 வருஷத்தில் அங்கே சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்போ அங்கே இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், சர்வ கட்சி கூட்டத்தை பற்றி எல்லாம் சொன்னாங்க. அங்கே கர்நாடகாவில் எப்படி இருக்காங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. அங்கே நம்ம மாதிரி அடிச்சிக்கல. நமக்கு இப்போ எதுவாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் மே மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஸ்டாலின், உதயநிதி எல்லாருமே. இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருக்கிற பிரச்சனைகள். முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஏன் கூட்டலை? கூட இருக்கக்கூடிய விசிக தலைவர் திருமா சொல்றாரு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படின்னு. ஏன் எதையுமே செய்யாமல் அதில் அமைதி கேட்கிறாரு? அதுதானே சோமு. இல்லை அவர் அமைதியா இல்லை. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஐ ஹவ் அக்செப்டட் இஸ் லெட்டர் அப்படின்னு சிவகுமார் சொல்றாருன்னா, இனிஷியேட்டிவ் ஸ்டார்டட் ஃப்ரம் தமிழ்நாடு சிஎம். தமிழ்நாடு சிஎம் சும்மா இல்லை, பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதிட்டார் முந்தா நாள். அந்த பார்லிமெண்ட்டில் தப்பாக அவர் வழி நடத்தி அந்த துணை அமைச்சர் சொன்ன உடனே கடிதம் எழுதிட்டாரு. இன்னைக்கு பாருங்க, உடனே சிஎம் கர்நாடகாவை சந்திக்கிறதுக்கு ஸ்டேட் பார்ட்டிஸ் மீட்டிங் ஒன்று நடத்தி இருக்கலாம்ல. நடத்தலாங்க. கர்நாடகாவில் இருக்கிற சூழல் இங்க இல்லை.
இங்க ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க, 6 மாசத்துல தேர்தல் வந்துரும், 3 மாசம் கூட இந்த ஆட்சி நடக்காதுன்னு பேசிட்டு இருக்காங்க. திமுக நான் என்ன கேட்கறேன்னா சார், நான் ஒரே ஒரு கேள்வி, இல்ல நீங்க அப்புறம் பேசுங்க. 22 எம்பி இருக்கு திமுகவுக்கு லோக்சபையில, ராஜ்யசபால 9-10 பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு ஐ எம் நாட் ஷூர். ஆனா தாவேகாக்கு ஒருத்தர் கூட இல்லை. ஓகேவா? இது புது கட்சி. இப்போ இந்த பிரச்சனை தப்பா சொல்லி இருக்கிறாரு இந்த அமைச்சர். இதை ஏன் எதிர்த்து திமுக உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணல? இல்ல இது தவறுன்னு ஏன் சொல்ல? நீங்க தானே தமிழகத்தையே தாங்கி இருக்கிறீங்க, தமிழ்நாடே உங்கள் கையில தானே இருக்குது, அதுக்காக தானே இருக்காங்க. நான் தான் காங்கிரஸ் பாஜக இருக்கிற பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் சொல்றேன். தேசிய கட்சிகள் அவங்க எடுத்தங்கவுத்தன்னு பேச முடியாது. ஆனா திமுக ஒரு மாநில கட்சி, மாநில மொழிக்காகவும் உரிமைக்காகவும் உயிரை கொடுப்போன்றவங்க ஏன் வாய மூடிட்டு இருக்கீங்க 3 நாளா? இல்ல அதான் சொல்றாங்க, முதலமைச்சர் போக வேண்டாம், போனால் இன்னும் அவங்க இழுத்தடிப்பாங்க அப்படிங்கறத திமுக தலைவர் சொல்றாரு. ஏன் என்ன அட்வைஸ் கொடுக்க கூடாதா? ஒரு திமுக தலைவர், தமிழ்நாட்டை ஆண்டவர், ஒரு அட்வைஸ் கொடுக்க கூடாதா? இன்னால முதலமைச்சர் கொடுக்கிறது தப்பு இல்ல. ஆனா ஒரு முதலமைச்சர் முயற்சி எடுத்திருக்கிறாருன்னா அதை அப்சர்வ் பண்ணோம். சார், நீங்க அனைத்து கட்சி கூட்டம் வைக்காதனால மதிவாணன் சார் ஒரே ஒரு விஷயம், உங்க வழியில ஆட்சி நடத்துறதுக்காக அவர் வரலைங்க. நான் அக்செப்ட் பண்ணி, அதாவது நீங்க அனைத்து கட்சி கூட்டம் வைத்து மற்ற கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்காதனால தான் அவர்களே கருத்துக்களை சொல்லும்படியா இருக்கு. அந்த கூட்டத்தை வச்சு இப்ப பாருங்க, திருமாவளவன் கூட கட்சி சொல்றாரு நீங்க கூட்டம் வைங்க, எங்களுடைய கருத்துக்களையும் கேளுங்க. அப்ப திருமாவளவன் என்ன நினைக்கிறாரு? எங்களுடைய கருத்துக்களை கேட்கப்படல. இல்ல ஒரு செகண்ட், நீங்க சொல்றீங்க சட்டமன்றத்தில் போன கூட்டத்தொடரில் மேகதாது பற்றி ஒரு மனதான தீர்மானத்தை முன்மொழிக்கிற அந்த கடைசி நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஒரு திருத்தத்தை கொடுத்தாரு, அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒற்றுமை எப்படி உருவாகும்? உடனே எடப்பாடி பழனிசாமி இது தப்பு, நாங்கள் இதை ஏற்றுக்கலன்றாரு. இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன சொல்றாரு? இது தப்பு, அந்த திருத்தத்தை ஏற்றுட்டு இருக்கக்கூடாதுன்றாரு. ஸோ இங்கே அரசியல் ஆதாயத்துக்காக நீங்கள் என்னதான் போட்டு உட்கார வச்சாலும் குட்டிக்காரணம் போடுவாங்க. அதனால இங்கே சர்வ கட்சி கூட்டம் ஒரு சர்வரோக நிவாரணி இல்லை. சரி, நன்றி.